வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று பிறப்புச் சான்றில் பெயர் மாற்றம் செய்வது எப்படி என்ற தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. பிறப்பு சான்றிதழ்களில் தவறுகளை எளிதாக சரி செய்ய முடியும். பிறப்பு சான்றிதழ்களில் பிழை இருந்தால் அந்த பிழையை உடனடியாக திருத்தி விடுவது நல்லது. இதற்கு பிறப்பு பதிவாளரை அல்லது சுகாதார ஆய்வாளர் அல்லது கிராம நிர்வாக அலுவலர் அவர்களில் யாரையாவது அணுக வேண்டும். நீங்கள் உங்கள் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழில் பிழை திருத்த வேண்டும் என்று ஒரு மனுவை விஓஓ அல்லது சுகாதார ஆய்வாளரிடம் தர வேண்டும். பிறகு குழந்தையின் பெற்றோரின் அடையாளச் சான்று, மருத்துவமனையில் பிறந்த குழந்தை என்றால் டிஸ்சார்ஜ் சம்மரி போன்றவற்றை இணைத்து தந்தால் போதும். அவைகளை சரிபார்த்து உங்கள் மனுவை ஏற்று பிழையையும் திருத்தி தருவார்கள். இதை உடனே செய்வது நல்லது. ஒருவேளை பெயரை திருத்தாமல் விட்டுவிட்டார்கள், பல வருடங்கள் ஆகிவிட்டது, இப்போது முழு பெயரையும் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கும் வழிகள் உள்ளது. உங்கள் பெயரை அரசாங்க கெஜெட்டில் முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக ஒரு இணையதளத்தையே உருவாக்கியிருக்காங்க. அந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா www.stationaryprinting.tn.gov.in என்ற இணையதளத்தில் எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து முழு தகவல்கள் இருக்கிறது. அதனை இப்போது பார்ப்போம். பெயர் மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர் மட்டுமே கையொப்பமிட வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடையாதவராக குழந்தையாக இருந்தால், அதாவது மைனராக இருந்தால் தந்தை, தாயார் அல்லது பாதுகாவலர் மட்டுமே கையொப்பமிட வேண்டும். பாதுகாப்பாளராக இருப்பின் அவர் பாதுகாப்பாளராக நியமிக்கப்பட்டதற்கான ஆணை நகல், லீகல் கார்டியன்ஷிப் ஆர்டர் சர்டிஃபிகேட் பெறப்பட்டு இணைக்கப்பட வேண்டும். கையொப்பத்தின் கீழ் உறவின் முறையை கேபிட்டல் லெட்டரில் தந்தை, தாய், பாதுகாவலர் பெயருடன் குறிப்பிட வேண்டும். மனுதாரர் ஆவணங்களில் சுயசான்றொப்பம் இட வேண்டும். பெயர் மாற்ற அறிவிக்கை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதற்கான உறுதிமொழியினை உரிய இடத்தில் அளிக்க வேண்டும். பெயர் மாற்றத்திற்கான காரணம் தெரிவிக்க வேண்டும். பெயர் மாற்ற கட்டணம் ரூபாய் 750 மட்டுமே. இணையதள செலுத்துச் சீட்டு மூலமாக மட்டுமே பிரசுர கட்டணம் ஏற்கப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் இதற்கான கட்டணம் எந்த இணையதளத்தின் வழியாக கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.karuvulam.tn.gov.in என்ற டேப்பினை தேர்வு செய்து அவற்றில் நட்சத்திர குறியிடப்பட்டுள்ள களங்களில் கோரியுள்ள தகவல்களை மட்டும் பூர்த்தி செய்து பிரசுர கட்டணத்தை வங்கியில் ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாக செலுத்தி கட்டணம் செலுத்தப்பட்டதற்கான செலுத்து சீட்டினை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அஞ்சல் மூலம் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பிரசுர கட்டணம் வங்கி கேட்பு வரையோலையாகவோ காசோலையாகவோ அஞ்சல் ஆணையாகவோ பண விடைத்தாளாகவோ ஏற்கப்பட மாட்டாது. 1/7/2023 முதல் இணையதள செலுத்துச் சீட்டு மூலம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். மற்ற தகவல்களை பாகம் 2 பதிவு செய்கிறேன். இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.